ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் ஏற்றத்தை தரும் செய்வினை தோஷம் நீக்கும் தை ஏகாதேசியை பற்றி பார்க்கலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும். விரதங்களில் சிறந்தது ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். பெருமாளை நினைத்து இந்த விரதம் இருந்தால் வாழ்வில் ஏற்றம் பெற்று சங்கடங்கள் தீர்ந்து இன்புற்று வாழலாம். காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த ஏகாதசி விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தினந்தோறும் செய்யும் பூஜைகள் நிறைவேற்றிவிட்டு மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபட வேண்டும். அன்று முழுவதும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. தேவைப்படும் போது மட்டும் தண்ணீர் குடிக்கலாம். ஏகாதசி நாள் முழுவதும் ராமநாமத்தையோ கிருஷ்ண நாமத்தையோ விஷ்ணு சகஸ்ர நாமத்தையோ உச்சரித்து பெருமாளை வழிபடலாம். மேலும் நாராயண நாமம் சொல்லி துளசி தீர்த்தம் பருகலாம். அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபடலாம். துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்தால் துன்பங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. இந்த சிறப்புமிக்க தை ஏகாதசி 6/2/24 செவ்வாய்க்கிழமை அன்று வருவது மேலும் சிறப்பு ஆகும். மங்களவார தை ஏகாதசியில் நரசிம்மர் வழிபாடு செய்வது செய்வினை கோளாறிலிருந்து காப்பாற்றும். வேறு ஒரு தகவலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.